ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் கடையிலேயே ரெடிமேடாக இந்த புட்டு மாவு வாங்கிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் கொட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம தண்ணி இந்த மாதிரி தெளித்து தான் பிசறணும். ஏன்னா புட்டுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இப்படி பிடிச்சி உதுத்து விட்டோம்னா அது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வரணும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு இட்லி கொப்பரையில் நம்ம அந்த துணியை நனைக்காமல் போட்டோம்னா அந்த மாவு துணியில் ஒட்டாது. ஸோ துணியை நனைக்காமல் அப்படியே துணியை மட்டும் விரிச்சிட்டு நம்ம அந்த மாவை மேலே தூவி விட்டு இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அடுப்பில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த புட்டு ரெடி ஆயிரும். இது நல்லா சாஃப்டாக இருந்தது. அதோட திருவன தேங்காய் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கிளறி பரிமாறினோன்னா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.